பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்டீல் கட் ஓட்ஸ் அதை வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி பண்ண போகிறோம். இது இந்த பாருங்கள், ஸ்டீல் கட் ஓட்ஸ்ன்றது இதில் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் இது கிடைக்குது. இது நம்ம இதில் கிச்சடி மாதிரி பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீல் கட் ஓட்ஸில் இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது திக்காக ஒரு இந்த கோதுமையை பாதியாக கட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது நம்ம ஊற போட்டு வச்சுருக்கோம். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பண்ண போகிறதுனால இது 8 ஹவர்ஸ் சோக் பண்ணியாச்சு. இதை அப்போ பாருங்கள் எப்படியே இருக்குது. 8 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்குன்றதுனால நல்லா சோக் பண்ணி வச்சிடணும். எந்த ஒரு சிறுதானியமாகட்டும், இந்த மாதிரி வெரைட்டி ஆகட்டும், சோக் பண்ணி நம்ம செய்யும்போது அது ஹெல்த்தி ஐட்டம் ஆகிடுது. அதுக்கு ஃபுல்லாக அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லா கிடைக்கும் ஊற வச்சு பண்ணும்போது. இனிமேல் சிவப்பரிசி ஆகட்டும், சிறுதானியங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி வெரைட்டி ஆகட்டும், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற எல்லா வெரைட்டியுமே நம்ம சோக் பண்ணிவிட்டு செய்யணும். இது நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சாச்சு. ஃபஸ்ட்டாக நம்ம கசூரி மேத்தி இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கசூரி மேத்தி இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ஜீராத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீராத்தூள். குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறதுனால, இல்லைன்னா நீங்கள் அதிகமாக பண்ணும்போது இதையே டபுளாக பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள். இது தனியாத்தூள். ஜீராத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, சிவப்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா அந்த பச்சை வாசனை போக வறுத்துட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கிச்சடி அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இதில் நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஸ்டீல் கட் ஓட்ஸில் நான் செஞ்ச அப்புறமா உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். அப்படியே நல்லா அப்படியே குழகுழன்னு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி எப்படியும் குக்கரில் எல்லாம் சேர்ந்து வேக போகிறதுனால இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாகும். இப்போது இதுக்கு தேவையான இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் கல்லுப்பு போதும். இது நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இந்த கொஞ்சம் பீன்ஸ், கேரட். இது என்னதுன்னா, எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக சுண்டக்காய் கிடச்சிது. சுண்டக்காய் ரொம்பவே ஹெல்த்தி இல்லைங்களா? இது பாருங்க, ஆக்சுவலாக பட்டாணி மாதிரியே இருந்தது, நல்ல இலசாக இருந்தது. கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கலான்னு சேர்த்துருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் இதெல்லாம் கலந்து கொடுத்துட்டு இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் பாருங்கள், வெஜிடபிள்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இதில் 1 கப் அளவுக்கு அந்த ஓட்ஸ் எடுத்துருக்கிறதுனால 2 கப் அளவுக்கு போதும். இது சோக் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 3 சவுண்ட் வந்த அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாம்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து இப்படி தான் வழவழன்னு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். செமி சாலிடாக இருக்கும். ஸ்பூனில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், எடுத்து இப்படி பண்ணும்போது பார்க்குறேன். இதில் சர்வ் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? ஒரு டைம் நீங்கள் செஞ்சு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும். ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இதில். கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் யாரும் கொடுக்கறதே இல்லை. குறை இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க, உங்களுக்கு ப்ளஸ் இருந்தாலும் கொடுங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கார்னிஷிங் பண்ணிடலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், இது அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். அது உதிர ஆகாது. ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரி இதையும் செஞ்சுட்டு பாருங்கள். இது மாதிரி ஒரு பனானாவையும் சேர்த்து நம்ம செவ்வாழை வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம இது மாதிரி செய்யும் போது கூடவே நம்ம ஃப்ரூட்ஸையும் வச்சு ரெண்டையுமே எடுத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு ஃபில்லிங் ஆகிறது இல்லாமல் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது வந்து பாருங்கள், இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சூடாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நிச்சயமாகவே நல்ல ஒரு சாப்பிட்றதுக்கே ஒரு அது என்னது பசையாக இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற மாதிரி டெம்ட் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா, ஜீரகத்தூள் இது மாதிரிலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிளையும் சேர்த்து நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நிச்சயமாகவே அவ்வளோ நல்லாயிருக்கு. செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஃபேக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எனக்கு லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.